இன்றைக்கி எல்லாருக்கும் எங்களோட தீபாவளி வாழ்த்துக்கள். நாளைக்கு எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி நிறைய போலி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தேங்காய் போலி, பருப்பு போலி, அதெல்லாம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும்னு பிஸ்கட் போலி பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். அது நீங்களும் பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வேணுங்கிறது குக்கீஸு, பிஸ்கெட்டு ஒரு வேணும் அளவுக்கு தகுந்த மாதிரி. நான் எங்கள் காலத்தில் கொஞ்சம் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 4-5 பிஸ்கெட்டு எடுத்துக்கலாம். குக்கீஸ் ஓகே ஃபைன். பிஸ்கெட்டு, அப்புறம் மைதா மாவு, துளியோண்டு உப்பு, துளியோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய், அது மாதிரி விட்டு பிசைஞ்சு முன்னாடி மாவு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு மணி நேரம் ஊறணும். குக்கீஸ் இதில் வரவே இல்லை, அது உள்ள போடணும். இது பேர் மேல் மாவு. இதெல்லாம் மைதா மாவு. ஒரு துளியோண்டு அதான் காமிச்சேன், துளியோண்டு உப்பு, துளியோண்டு மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இது மாதிரி பசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். இது பேர் மேல் மாவுன்னு பேர். மேல் மாவு ரெடி பண்ண வேண்டும். அது முன்னாடியே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட் போலிக்கு பிஸ்கெட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ போலி பண்ணுறீங்களோ அந்த அளவு. நான் ஒரு 4 குக்கீஸ் எடுத்துருக்கேன். 4 குக்கீஸ் எடுத்துக்க போகிறேன். இந்த குக்கீஸ் எடுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். 1-2 கையால் பண்ணலாம். தட்டும்போது தடுக்குமோ அப்படிங்கிறதுக்காக நான் மிக்சியில் அது இந்த வைப்பர்னு சொல்லுவோம் இல்லையா, மிக்சி, அதில் போட்டு ஒரே ஒரு சுத்து. அப்புறம் ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் சொல்ல மறந்து போயிட்டேன் இல்லையா. இந்த குக்கீஸ், பிஸ்கெட்டு, அப்புறம் திராட்சை, முந்திரி, பாதாம், ஏலக்காய், இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு, பீனட் பட்டர் இல்லைங்கிறவா இதுவும் போட்டுக்கலாம், சீஸு. ஆனால் பீனட் பட்டர் தான் நல்லா இருக்கும்னு நான் போடுறேன். என்ன மூச்சு மட்டும் இந்த ஒரே ஒரு சுத்து. அதை தட்டும் போது கையில் தடுக்காமல் இருக்கட்டுமே தான். இன்னும் அறையில் இன்னும் ஒரு சுற்று வேணால் சுற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சோண்டு பிஸ்கட் போட்டிருக்கேன். நீங்கள் வேண்டாம் நிறைய இந்த பீனட் பட்டர் இல்லைன்னா மில்க் மெய்ட் இருக்கும், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன். நான் பீனட் பட்டர் 3 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் மேலே திராட்சை, முந்திரி, பாதாம், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், பிஸ்கெட். இந்த பிஸ்கெட்டை எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு அதை இந்த 3 டேபிள் ஸ்பூன்ஸ் பீனட் பட்டர் எடுத்துருக்கேன் நான். இந்த பிஸ்கெட் குக்கீஸுங்கிற அதை பொடி பண்ணி பீனட் பட்டரோ அல்லது கையாலையும் பொடி பண்ணலாம். அது கொஞ்சம் இது ஈவனாக இருக்குங்கிறதுனால பண்ணியிருக்கேன். பீனட் பட்டரில் போடுறோம். அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் ஒரு பொடி பிடிக்கும். பார்த்தீங்களா என்னென்ன போட்ட? பாதாம், முந்திரி, ஏலக்காய். உங்கள்கிட்ட பிஸ்ஸா இருந்தால் போடலாம். எங்கள் அதில் இருக்கிறத நான் போட்டிருக்கேன். அதையும் இந்த இதில் போடும். அதையும் இதில் போடணும். பீனட் பட்டர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கிரேப்ஸை தனியாக போடணும். ஏன்னா கிரேப்ஸை போட்டால் அரைஞ்சா கசகசான்னு ஆகிடும் இல்லையா. இதெல்லாம் போட்டு இதான் போடணும். பீனட் பட்டர்லனா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மெய்ட், அதையும் போடலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சர்க்கரையெல்லாம் கிடையாதுக்கு. ஏன் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் பிஸ்கட் இருக்கே. ஓகே.
வேணுன்னா போடலாம், உங்களுக்கு ஒன்றா போடுறேன். இப்போ வேண்டாம் ஐயா, கேட்டேன் ஐயா. அப்படி சர்க்கரை வேணும் அப்படின்னா இந்த இடத்துல சர்க்கரையை போட்டு இது கலக்கும் போது பொடிச்ச சர்க்கரையை பொடி பண்ணி அதை ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. அதெல்லாம் நான் போடலை, வேணுன்னா போட்டுக்கலாம். இதுதான் பூர்ணம், இது மேல் மாவு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அந்த உப்பு எல்லாம் போட்டு தான் அது போட்டு தான் முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடி பிசைஞ்சு வச்சுருக்கேன். ரைட். இப்போ இந்த மைதா மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். போலி பண்ணணும். ஒன்றே ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு பேர் என்ன? பிஸ்கெட் போலி. பிஸ்கெட் போலி. இப்போ இந்த மாவை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துருந்து அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எடுத்துருந்து மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை இது மாதிரி சோப்பு மாதிரி பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. ஏன்னா மைதா மாவு இழுக்கும் இல்லையா. இது மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். சில பேர் மைதா ஃபேட்டு சரிப்படாதுங்கிற, பட் போலினாலே மைதா மாவு தான் பண்ணுவோம். இந்த மிக்ஸ் பண்ணதை உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சு இதை மூடிடும். அதுக்குள்ளே இந்த மீன் டைம் இதை தட்டுறதுக்குள்ளே தோசைக்கல்ல போட்டுடலாம். அது சுட்டு இருக்கும். தண்ணி எடுத்து தொலைஞ்சு பண்ணலாம். கையால் இதை பற்ற வச்சு வச்சுட்றேன். கொஞ்சம் சூடு இருக்கும். இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். இப்போ இதை வந்து இது மாதிரி ஃபில் பண்ணியிருக்கோம்ல, ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இந்த இதில் இப்படி தட்டிக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் தடவை வந்து தட்டலாம். தட்டை போல் தட்டணும். இதான் போலி, தட்டை இல்லை இல்லையா? தட்டை போலன்னு சொன்னீங்க. ஓகே, இது தட்டிடணும். இதே கோதுமை மாலை பண்ணால் இந்த மாதிரி இழுக்காது. இந்த மைதா மாவுனால கொஞ்சம் இழுக்கும். பட் போலினாலே எல்லாம் மைதா மாலை பண்ணுறோங்கிறதுனால நான் மைதா மாவு பண்ணியிருக்கேன். கோதுமை மாலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது கையில் சுட்டு கொடுத்தா அதில் கொஞ்சோண்டு ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு சும்மா நெய் விட்டுக்கோங்க. விடலை, தடவிருக்கேன். விடுறது வேற, தடவுறது வேற. இதை எடுத்து இதில் போடுவோம். இதான் போலி, பிஸ்கெட் போலி. பிஸ்கெட் போலி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மீதி தேங்காய் போலி, பருப்பு போலி என்னெல்லாமோ பண்ணுறோம் இல்லையா, இது பிஸ்கெட் போலி. இந்த மைதா மாவை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால், 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு முன்னால் இப்படி செஞ்சு வச்சு 2 மணி நேரம் கூட வைக்கலாம். நான் வந்து ஒரு மினிமம் 1 மணி நேரம். இந்த பூரணத்தை வச்சு தட்டிட்டு போகணும். அவ்வளோதான். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இது வந்துருக்கான்னு எப்படி தெரியும்? நம்மளே திருப்பி போட வேண்டியதுதான். இந்த தெரியல போடணும். இப்போ கொஞ்சம் நெய் விட்டு, போலிங்கிறதுனால நெய் விட்டால் நல்லா இருக்குமே. ஒன்றுமே வேண்டாம்னா வேண்டாம் கூட சாப்பிடலாம். இந்த வேகட்டும். அவ்வளோதான். பிஸ்கெட் போலி தயார். தயார் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவ்வளோதானே? அவ்வளோதான். அவ்வளோதான்.
பிஸ்கட் போலி ஒரு தட்டில் எடுத்து அவ்வளோதான். 2 பப்பமும் வேக விட்டு எடுத்துடணும். ஒரு தட்டில் எடுத்து பிஸ்கட் போலி தயார் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ வெரி ஹாப்பி தீபாவளி. இதுதான் பிஸ்கட் போலி. ரொம்ப ஈஸி. அங்கேயும் போக வேண்டாம். பூர்ணம் இன்னும் கலர்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லையா? இப்போ தேங்காய் போடணுன்னா பூர்ணம் வெல்லம் வெல்லம் தட்டி தயார் பண்ணி அதெல்லாம் பண்ணோம். இதுதான் பிஸ்கட் போலி. பண்ணி பாருங்கள். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் a very happy Diwali. Thank you.